நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முடிவுக்கு வந்திருக்கிறது எல்லையில் நீடித்த போர் பதற்றம், எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு நரேந்திர மோடிக்கு பர்சனலா ஒரு பிக் லாஸ் ஆஃப் ஃபேஸ். எதற்காக ஆரம்பித்தீர்கள்? அதாவது இதை பொறுத்தவரை, அதாவது பெல்காம்ல ஒரு தாக்குதல் நடக்குது, அதுக்கு எதிராக ஒரு எதிர்வினை தான் நீங்க ஆட்டுறீங்க. அதாவது அங்க இருக்கிற டெரர் கேம்ப்ஸ் எல்லாம் நான் முடிக்கிறேன் என்று ஆரம்பித்தீர்கள். அதன் விளைவாக என்ன நடந்தது? அங்க டெரர் கேம்ப்ஸ் முடிஞ்சுச்சா? அது முடியல இல்லையா? அது முடியவில்லை. இங்க ஒரு தீர்ப்பும் கிடையாது. அடுத்ததாக நேற்றைய தினம் தான் அமெரிக்கா IMF ஒரு பெரிய லோனை அப்ரூவ் பண்ணுது. IMF அமெரிக்கா 17% ஸ்டேக் ஹோல்டர், அதாவது 15% மேலே இருக்கின்ற ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தாராளமாக அதை நிறுத்தி இருக்கலாம். பாகிஸ்தானுக்கு $2.3 பில்லியன் கொடுக்கறதை தாராளமாக நிறுத்தி இருக்கலாம். அந்த விஷயம் நடக்கவில்லை. இவ்வளவு செய்த அமெரிக்கா நம்மகிட்ட சொல்றது போர் நிறுத்துடான்னு சொல்லுது, நாம நிறுத்திட்டோம். இதுதான் இப்ப நடந்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்துல இருவேறு கருத்துக்கள் இருந்தது. ரெண்டு நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய விவகாரத்துல நாங்க ஏன் தலையிடணும்னு ஜேடி வான்ஸ் பேசினாரு. அதே நேரத்துல ட்ரம்ப் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேசினாரு. அவர்கள் இதில் மத்தியஸ்தம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது அக்கறையோடு இந்த விவகாரத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார்கள் பார்க்கணுமா? இல்ல, யாருக்கும் அக்கறை எல்லாம் கிடையாது இந்த விஷயத்துல. அவர்களை பொறுத்தவரை இந்த ஒரு பெரிய வர்த்தக பூமி, அந்த வர்த்தக பூமியை எப்படி கையாளலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அதன் விளைவாக நடந்த ஒரு சினிக்கல் ஆக்டாகத்தான் இதை பார்க்கணே தவிர, நிச்சயமாக இதுல ஒரு ஆல்டூரிசமோ இல்லை என்றால் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் யாரும் ஒன்றும் செய்வது கிடையாது. அது நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஜேடி வான்ஸ் சொன்னது, எவனா எங்கேயோ சண்டை போட்டு போற எனக்கு என்ன என்ற அந்த மனப்பான்மையில் தான் இருந்தது. இன்னைக்கு காலையில ஒரு சில தொலைக்காட்சி சேனல்ல குறிப்பிட்டேன், அமெரிக்கா தான் இதுல இன்டர்வியூ பண்ண முடியும் என்றால். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஏறத்தாழ அமெரிக்கா என்னென்ன கேட்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் நான் இதை பேசினேன். அமெரிக்கா நான் மட்டும்தான் நிறுத்த முடியும் என்று கூறினேன். ஏறத்தாழ அதே தான் நடந்திருக்கிறது. அமெரிக்கா டிமாண்ட் பண்ணது, நாம் நிறுத்துறோம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன என்று எனக்கு சுத்தமாக வேற ஒரு எக்ஸ்பிளேஷன் என்னால முடிய மாட்டேங்குது. அதாவது நரேந்திர மோடி கேபிட்டுலேட்டட் என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த விவகாரம் முடிவுக்கு வந்ததல்ல, இது பாதியிலேயே கைவிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையா நீங்க பார்க்கிறீங்க. இந்தியா தரப்பிலிருந்து என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கணும்? மே 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும்னு மிஸ்ரி சொல்லியிருக்கிறாரு. அப்ப என்னென்னலாம் முன்வைக்கப்பட வேண்டும்? பேச்சுவார்த்தை என்றெல்லாம் போங்குங்க. 47 இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். அவன் ஏறி அடிச்சு கொண்டேதான் இருக்கிறான். 47 அடிச்சாங்க, 65 அடிச்சாங்க, ஒவ்வொரு முறையும் 71 அடிச்சாங்க, அதன் பிறகு 99 அடிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் வயலேட்டர். ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தான் அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனுக்கு எதிராக, இன்டர்நேஷனல் பிஹேவியருக்கு எதிராக அவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் நாம எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியுமோ செய்திருக்கிறோம். ஆனால் பல இடங்கள்ல நமக்கு தோல்விதான். என்னை பொறுத்தவரை 47 நாம லேண்ட் சீட் பண்றோம். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஒரு பகுதி எடுக்கிறாங்க, 65 இன்னொரு பகுதி எடுக்கிறாங்க, 71 தான் நமக்கு ஒரு டிசைசிவ் விக்டரி நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த விக்டரியுடைய அந்த சமயத்துல கூட நமக்கு இந்த பிஓகேயோ இல்லை என்றால் அதை தாண்டி ஒரு பகுதியை நம்மளால அனெக்ஸ் பண்ண முடியவில்லை. 99 ஏறத்தாழ சீஸ்ஃபயர் நடந்த அந்த இடத்தில் எந்தெந்த இடங்களில் அவர்கள் கமாண்டிங் ஹைட்ல உட்கார்ந்தாங்களோ அந்த ஹைட்ஸ் வெக்கேட் பண்ணிட்டு போனாங்களே தவிர அதை தாண்டி ஒரு ப்ரோக்ரஸ் கிடையாது. அப்ப என்னை பொறுத்தளவுல பல இடங்களில் நமக்கு தோல்வி வந்திருக்கிறது இந்த ஃபாரின் பாலிசினால. அதே மாதிரி பிரதமர்களுடைய அந்த வீக்னஸ்னால, இன்னைக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு வீக்னஸ்னால இன்னைக்கு இந்தியா ஒரு தோல்வியுற்ற நிலையில் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் இதை தாராளமாக செலிபிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் பாகிஸ்தான் அமெரிக்கா போல ஒரு நாடுல கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட்ங்க. யுஎஸ் எய்ட $840 மில்லியன் இதுவரை அவர்களுக்கு போய் கொண்டிருந்தது. அப்போ அப்கோர்ஸ் யுஎஸ் எய்டு இதுவரை மூடிட்டான். அந்த மாதிரி ஏதோ ஒரு எய்டு மூலியமாகத்தான் அந்த நாடே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நாடு கூட நம்மளால் போராடி ஜெயிக்க முடியவில்லை என்றால் இந்தியாவை யார் மதிப்பார்கள் என்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா நம்ம முன்னால. மிக்க நன்றி திரு ஆர்.கே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு